ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இந்த மக்காச்சோளம் எப்படி பயிர் பண்ணணும், அதில் என்னென்ன பிரச்சனை வரும், அதை நம்ம எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் இயற்கை முறையிலன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. பார்க்காதவங்க மேலே கார்டில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். இயற்கை நமக்கு எப்போதுமே ஏதாவது ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதில் எனக்கு இந்த மக்காச்சோளம் பயிரிட்டதில் கிடைச்சதுங்க. மக்காச்சோளம் விவசாயம் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியுங்க. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 2 இல்லை 3 கதிர் ரொம்ப ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் நான் அறுவடை பண்ணி முடிச்சுட்டு அந்த செடியெல்லாம் நான் அகற்றலைங்க. அப்படியே விட்டுட்டேன். காரணம், இந்த குட்டி குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உடைச்ச மக்காச்சோளத்தில் இருந்தே புதுசாக மக்காச்சோளம் வர ஆரம்பிக்கவும் தாங்க. சரி, இயற்கை நமக்கு ஒரு ஆச்சரியத்தை தருது, அதோட விளைவு எப்படி இருக்குன்னு காத்திருந்து பார்ப்போம், நானும் விட்டுட்டேங்க. காஞ்ச பகுதி இருக்குல்லங்க, இதில் நான் ஆல்ரெடி சோளம் ஒடிச்சிட்டேன். ஒடிச்ச இடத்துலேருந்தே புதுசாக சோளம் முளைச்சி வந்திருக்குங்க. இந்த உடைச்ச மக்காச்சோளத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா புதுசாக மக்காச்சோளம் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்க. இதை பாருங்களேன். அந்த புதுசாக வந்த மக்காச்சோளத்துலேயும் ஒன்று இல்லை, 2 இல்லை, 4 மக்காச்சோளம் இருந்ததுங்க. இது பாருங்களேன், இப்படி வெளியில் ஒன்று இருந்ததா, இதை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே இன்னும் 2 இருக்குது பாருங்களேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சுங்க. எனக்கு இந்த மக்காச்சோளம் பயிர் பண்ணுறது முதல் முறை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் 2 இல்லை அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 3 மக்காச்சோளம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் 3 மக்காச்சோளம் ஒரே செடியிலேருந்து பயிர் பண்ணி எடுத்துட்டேங்க. இருந்தாலும் அந்த செடியில் அடுத்த டைமும் மக்காச்சோளம் வர்றதுனால அதோட விளைவை பார்ப்போம்னு சொல்லி தான் விட்டு வச்சுருந்தேன். எனக்கு இது போல தாங்க பயன் கிடைச்சது. மட்டும் இல்லாமல் இன்னுமே கொஞ்சம் கூடுதல் வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒடிச்ச இடத்துல இருந்து வந்தது இல்லைங்க. அது பாருங்களேன், அதுக்குள்ளே இருந்து 2 இது ஒரே டைமில் வெளியில் வந்துட்டுருக்கு. சோளத்துக்கு மேலே பாருங்களேன், இங்கே நான் ஏற்கனவே ஒடிச்சிட்டேன். அது மேலேயே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சோளம் முளைச்சி அதுவும் நல்லா விளைஞ்சு வந்திருக்கு. நான் ஏன் இதை இவ்வளோ ஒரு ஆச்சரியமாக பார்க்குறேன்னு சொன்னால், நான் இதுக்கு இயற்கை உரமான மண்புழு உரம், தொழு உரத்தை தவிர வேறு எந்த உரமே தரலைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் தண்டுப்புழு வந்தப்பவும் சரி, நான் வசம்பு தாங்க தண்ணீரில் கலந்து தெளித்தேன். இந்த செடிகளுக்கு வேறு எந்த ஒரு செயற்கை உரமே நான் தரலைங்க இது வரைக்கும். பொதுவாக எல்லாருமே சோளம் அறுவடை செஞ்சதும் செடியை வந்து அழிச்சிடுவாங்க, அதுவாகவே காஞ்சும் போயிடும். எனக்கு சோளம் அறுவடை செஞ்சுமே பார்த்தீங்கன்னா செடி செழிப்பாகவும் அதுலேருந்து புதுசாக சோளம் வரவும் தாங்க நான் விட்டு வச்சுருந்தேன். 2வது முறை வந்த சோளத்திற்கு நான் எந்த ஒரு இயற்கை உரம் கூட தரலைங்க. அதுவாகவே தான் வளர்ந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த மக்காச்சோள பயிர் பண்ணுறது எனக்கு முதல் முறைங்க. ஆனால் என் கணவர் வீட்டில் என் மாமனார் இந்த மக்காச்சோளம் தாங்க பயிர் பண்ணுறாங்க. அதனால இந்த மக்காச்சோளம் விவசாயம் பத்தி என் கணவருக்கு நல்லாவே தெரியுங்க. எங்க 2 பேருக்குமே என்ன ஒரு ஆச்சரியத்த கொடுத்தது இந்த இயற்கைன்னு சொல்லி பார்த்துருக்கீங்கன்னா, ஒரே செடியில 3 மக்காச்சோளம் எடுத்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 2வது முறையும் எங்களுக்கு மக்காச்சோளம் எந்த ஒரு உரமுமே வைக்காம நல்லபடியா வந்ததுங்க. அதுலயும் நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி போட்ட வீடியோல, அந்த மகரந்த சேர்க்கை நடக்கும்போது காற்று சரிவர இருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முத்துச்சோளம் ஒரு ஒரு முத்தும் நல்லபடியா இடைவெளி சீரா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இது பாருங்களேன், சரிவர மகரந்த சேர்க்கை நடக்காத மக்காச்சோளம் இப்படி தாங்க நமக்கு பயிர் விளையும். இந்த முறை இப்படி தாங்க மக்காச்சோளம் எனக்கு கிடைச்சது. ஆனா முதல் முறை பார்த்தீங்கன்னா, இது போல நல்லாவே தரமான மக்காச்சோளம் எனக்கு கிடைச்சிச்சு. ஒரு ஒரு செடியிலயும் குறைஞ்சது 3 மக்காச்சோளம் எனக்கு பயிர் கிடைச்சதுங்க. வீடியோல எதுவும் டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க, ரிப்ளை பண்றேன். இல்லைன்னா நம்ம சேனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ரிப்ளை பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.